எஸ், இந்த செஷனில் கொஸ்டின் நம்பர் 501 550 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ரீசன்ட் ஏஓ எக்ஸாம், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, தமிழ் தகுதி தேர்வோட வினாக்கள் 9th புக்கில் இருக்குது. இந்த கொஷின் நோட் பண்ணிங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ஸ் அப்படின்னா தொலைநகல் இயந்திரம். 9th புக்கில் இருக்கும். மாஸ்க் அப்படின்னா முகக்கவசம். மருவு பெயர்கள், கோயம்புத்தூர் அப்படின்னா கோவை. ஸோ மருவு பெயர்கள்லாம் நம்ம ஸ்கூல் புக்கு 6th to 12th புக்கை கிளியராக ப்ரிப்பேர் பண்ணிட்டாவே போதுமானது. நீங்கள் அடிஷ்னலாக வந்து டாபிக் வைஸ்லாம் நீங்கள் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸ்கூல் புக்கை தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஸோ அதை கம்பைன் பண்ணி உங்களுக்கு பொருள் தெரிஞ்சிட்டால் எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் திரும்ப குரூப் 4 சிலபஸ் எடுத்து வச்சு இந்த டாப்பிக்கு இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா இலக்கணம் 60 கொஷின்ஸ் கூட கிராக் பண்ணுறது கடினம். அந்த மாதிரி வே ஆஃப் அப்ரோச் பேராதீங்க. உரைநடை பகுதி இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி தான் நீங்கள் படிக்க வேண்டும். ஸோ அதை நான் டீச் பண்ணுவோம் பாருங்க. இதெல்லாம் உரைநடையிலிருந்து இலக்கணமாக கேட்டிருக்கிறாங்க. விடைக்கேற்ற வினா, ஒருமைப்பன்மை, சரியான இணைப்புச்சொல் நிரப்புக, இதெல்லாம் அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரியான இணைப்புச்சொல் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் எந்த பேராகிராஃபு எந்த பத்தியை கூட எடுத்து கொஷினாக கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி, திருச்சி, கும்பகோணம், குடந்தை. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் பேப்பரை ஒரு டைம் நீங்கள் இந்த 25,000 கொஸ்டின்ஸ் பேப்பர் மட்டும் ரீட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நல்ல ஐடியா கிடச்சிரும் உங்களுக்கு. நீங்கள் ஸ்கூல் புக்கே படிக்கலாம் கூட இந்த இலக்கணம் தெரிஞ்சதை வச்சு நம்ம டிஸ்கஷன் பண்ணதை வச்சு ஒரு 60 to 70 கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். நிறுத்தற் குறியீடு பாருங்கள். ஆச்சரியக்குறி எந்த இடத்துல வரும்? முற்றுப்புள்ளி, முக்கார் புள்ளி, அரை புள்ளி எந்த இடத்துல வருதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அங்கே பாருங்கள் கொஸ்டின்ஸ் மார்க்கு நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ தான் நிறுத்தற் குறியீடெலாம் ஆப்ஷனில் இருந்து போங்க. எப்படி உங்களுக்கு எவ்வளவு சிற்பங்கள் அப்படிங்கிறது இடத்துல கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் மார்க்லாம் வராது, வினாக்குறி. ஓகேங்களா? அந்த தொடரை படிங்க. அடடா எவ்வளவு சிற்பங்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல எப்படி உங்களுக்கு வினாக்குறி வரும்? அதே மாதிரி அடடா அப்படிங்கிற இடத்துல கமா அப்படிங்கிறதுல வரவே வராது. ஏன்னா இது வந்துட்டு வியப்பு குறி தான் கண்டிப்பாக வரும், உங்களுக்கு தெரியுது. ஸோ ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ்லேருந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு சில கொஷின் ஆன்சர் தெரியல அப்படின்னா ஒரு 70% எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி 40 சொன்னேன். ஸோ 40%லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் நீங்கள் ஆப்ஷன்ஸில் இருந்து தான் நீங்கள் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கணும். ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு ரீசனால் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்லேயே நம்ம பார்த்தோம். இந்த கொஷின்ஸும் பாருங்கள் ரிப்பீட் ஆகுது. தமிழ் கொஷின்ஸ் கண்டிப்பாக இப்போ லாஸ்ட்டு 4-5 இயர்ஸ்லேருந்து கண்டிப்பாக 10 to 20 கொஷின்ஸாவது ரிப்பீட்டாக வரும். அந்த 10 கொஸ்டின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்காக இருக்கிறது தான் கேட்பாங்க. கொஷின் நம்பர் 8 பாருங்கள். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக, எழுத்து வழக்கை பேச்சு வழக்காக மாற்றுக. இதை வந்துட்டு சிலபஸில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. 7th புக்கில் இருக்குது, 11th 12th புக்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர்லாம் இருக்குது. நீத்துப்பாக்கம் அப்படின்னா மேல் கஞ்சி, அது தனியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், மேல் கஞ்சி, நீத்துப்பாக்கம். ஸோ இதை அந்த சொற்களை எடுத்து ஒரு தொடராக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கொஸ்டின் ஓனாக எடுத்துருக்குறாங்க. அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னது. புக்கை நீங்கள் படித்து அதுக்கு பொருள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே கொடுத்துருக்கக்கூடிய தொடரில் இந்த இடத்துல இதுதான் நம்ம படித்தோம், இதுதான் இதுக்கு வரும் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.
நீத்துப்பாக்கம் அப்படிங்கிற உங்களுக்கு பேச்சு வழக்குக்கான எழுத்து வழக்கு சொற்களுக்குடைய தமிழ் சொல் தெரிஞ்சதுன்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஏன்னா ரிமைனிங்லாம் வராது. ரிமைனிங் நீங்கள் எந்த சொற்களையும் நீங்கள் பார்க்க தேவையில்ல. அந்த தொடரில் நீத்துப்பாக்கம் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கிறோம் ஆல்ரெடி +2 புக்கில். நானே ஆல்ரெடி டெஸ்ட் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அனாலிட்டிக்கலாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் அப்படியே படிக்கிறது அப்படியே கொஷின்ஸாக மேக் பண்ண மாட்டாங்க. ஒரு கலைச்சொல் அறிவோம்னு சொல்லி நீங்கள் அப்படியே படிச்சுட்டு வரீங்க. இப்போ ஒரு ஆர்கியாலஜி கொஷின் வச்சு நானே ஓனாக மேக் பண்ணலாம். கலைச்சொல்வம் அறிவுக்கும் உங்களுக்கு அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சதுன்னா, தமிழ் ஆக்கம் தெரிஞ்சதுன்னா அந்த கொஷினுக்கு ஆன்சர் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மியூசியம் இன் இந்தியா. ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக கேட்குறாங்க அப்படின்னா, மியூசியம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அருங்காட்சியகம் அப்படின்னு. மீதி தமிழ்நாடு இந்தியா அப்படிங்கிற சொற்கள்லாம் உங்களுக்கு அழகாக ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவீங்க தமிழில். மியூசியம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும். அடுத்து எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. இங்கே பாருங்கள், தென்றலூன்னு இருக்குது. தென்றலூ அப்படிங்கிறதுல எழுத்து வழக்கு அந்த மாதிரி எழுத மாட்டோம். பொருத்தமான காலம் அமைத்தல். கவிஞன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். ஃபியூச்சர் எதிர்காலத்தை தான் குறிக்குது இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், 6th புக்கில் இருக்குது. விண், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. 6th புக் எடுங்க பார்ப்போம். 6th புக்கில் ஃபஸ்ட்டு இயலில் புதிய சொல் உருவாக்குகன்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். 6th தமிழ் புக்கு நியூ புக் எடுங்க பார்ப்போம். அதை எடுத்து இன்னும் ரிமைனிங்லாம் இருக்கிற ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி 2H பென்சிலில் நோட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். வாட்ஸ்அப் குரூப்பில் புதிய சொல் உருவாக்குக ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மணி, தமிழ் மாலை, மாலை பொழுது. இப்போ இந்த கொஷின் விண்மீன் நீங்கள் ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிருது. வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. புதிய சொல் உருவாக்குக 6th புக்கில் இருக்குது. 7th 8th 10th புக்கில் கூட புதிய சொல் உருவாக்குக அப்படின்னு சொல்லி டாபிக் ஃபஸ்ட்டு 10th நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இயர்லே கொடுத்துருக்குறாங்க புதிய சொல் உருவாக்குகன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆனது தான். அந்த தொடரை படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நடந்தது தான் தொடரில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது இறந்த காலம். வேர்ச்சொல் அப்படின்னா கட்டளையிடுதல். உரைத்த அப்படின்னா உரை அப்படிங்கிறத கட்டளையிடுறோம். உரையை படியுங்கள் அப்படின்னா உரை அப்படிங்கிறது வேர்ச்சொல். கேலி சித்திரத்தோட வினா சொல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கேலி சித்திரம் அப்படிங்கிறது ஒரு கார்ட்டூன் பொம்மை. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வினாச்சொல் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? ஸோ அப்படின்னா உங்களுக்கு கேலி சித்திரம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் பொருள் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி தான் வினாச்சொல் கேட்பாங்க. ஸோ நீங்கள் பாட்டுக்கு டைரெக்டாக வினாச்சொற்கள் எல்லா சொற்களுக்கும் உங்களுக்கு பொருள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வினாச்சொல், விடைக்கேற்ற வினா, வினாக்கான விடையை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண கேன்சர் கரெக்டாக தேர்ந்தெடுக்க முடியும். கேலி சித்திரம்னா என்னென்னு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கேலி சித்திரம் அப்படின்னா கார்ட்டூன் பொம்மை.
ஸோ அப்படின்னா அது என்ன, எப்படி நீங்கள் கொஷின் கேட்பீங்க? கேலிச்சித்திரம் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் வினாச்சொல். முதல் ஆழ்வார்கள் மொத்தம் ஆழ்வார்கள் வந்து பார்த்திங்கன்னா 12 ஆழ்வார்கள் நம்ம தெரிஞ்சிருக்குது. ஸோ இதில் முதல் ஆழ்வார்கள் அப்படிங்கிறது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வருவாங்க? முதல் 3 பேர் தான் முதல் ஆழ்வார்கள். ஸோ அதனால தான் அது எத்தனைன்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு ஆழ்வார்கள்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், எவ்வளோ ஆழ்வார்கள், அதில் முதல் ஆழ்வார்கள் யார் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஸ்கூல் புக்கிலே படிக்கிறோம், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கும்போது அப்போ தான் இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சரே கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். ப்ரீவியஸாக கூட நமக்கு ஆழ்வார்களுடைய பாடல்கள், அவங்களுடைய அடைமொழி பெயர்கள் அந்த மாதிரி கேட்டாங்க. ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட்டோம், எழுதிட்டோம். ஸோ இந்த இடத்துல கொஸ்டினுக்கே நீங்கள் பொருள் தெரிஞ்சு தான் நீங்கள் ஆப்ஷன்ஸ் எடுக்கணும். இலக்கணம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இப்போ நம்ம ரீட் பண்ணும்போது அதான் டிஸ்கஷன் பண்ணுறோம். கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே ரீட் பண்ணி அதுக்கு பொருள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன்ஸை எடுக்க முடியும். கேலி சித்திரம்னா எனக்கு அதுக்கு பொருள் தெரியாது தமிழில், ஆழ்வார்னாலும் எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி வேறு ஒரு கொஷின்ஸ் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க ஆப்ஷன்ஸு? எந்த ஆப்ஷன்ஸ் எடுத்தாலும் கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுக்கு பொருள் தெரியல அப்படின்னா, முதல் ஆழ்வார்கள் எங்கே, எப்படி பேர், என்ன பேர் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? முதல் ஆழ்வார்கள் என்ன பேர் அப்படின்னு ஒரு கொஷின் மேக் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டா, முதல் ஆழ்வார்கள்லாம் மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. அதனால தான் அது எத்தனைன்னு அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல மீனிங் ஆகுது. நீங்கள் உங்களுக்கு பொருள் தெரியல அப்படின்னா முதல் ஆழ்வார்கள் என்ன பேர் அப்படின்னு நீங்கள் டே பை டே லைஃப்பில் நம்ம முதல் ஆழ்வார்கள் என்ன பேர் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் முதல் ஆழ்வார்கள்ங்கிறது 3 பேர் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துல எத்தனை அப்படிங்கிறது சூஸ் பண்ண முடியும். இது ஓகே, ஈஸியாக இருக்குது. இது மாதிரி வேறு ஏதாவது கொஷின்ஸ் வினாச்சொல் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா பொருள் தெரிஞ்சு ஆப்ஷன்ஸ் எடுங்க. பொருள் தெரியாமல் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணாதீங்க இலக்கணம் பொறுத்த வரைக்கும். இணைப்பு சொல் அதே மாதிரி தான். ஒருமை, பன்மை, தன்மை, முன்னிலை, படர்க்கை தெரிந்து இருக்கணும். இலக்கணம் முழுவதும் தெரிந்தது. அதை போன செஷன்லேயே நான் சொல்லியிருப்பேன். தொல்காப்பியர், புத்தமித்திரர், வீரசோழியம் என்ற இலக்கண நூல், பவணந்தி முனிவர். இவங்களாம் கடந்த ஒரு 2000 வருஷம் ஆகுது. 3 பேர் தான். வேறெல்லாம் இலக்கியம் உரைநடை எழுதியிருக்கிறாங்க. பட் இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இட்ஸ் நாட் அன் ஈஸி ஒன். லேர்ன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியான கிடையாது இலக்கணம். நீங்கள் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. இலக்கணம் தொல்காப்பியருக்கு மட்டும்தான் தெரியும், பவணந்தி முனிவர் அவருக்கு தெரியும், புத்தமித்திரருக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது இந்த வேர்ட்ஸ்லாம் எங்கேயுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஆனால் அதான் ரியல்னால் இல்லை, அதான் உண்மை. 100க்கு 100% இந்த நூட்கள் தான் தெளிவாக வரிகளோடு எழுதி சொல்லியிருக்கிறாரு தொல்காப்பியர், நன்னூல் பவணந்தி முனிவர். யாப்பு அணியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீரசோழியம் 5 இலக்கண நூல் தமிழில் புத்தமித்திரர் எழுதியிருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. இந்த கொஷின் 1717 ஸ்கூல் புக்கில் இருக்குது. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஏன்னா அது போல் அப்படிங்கிறது வராது. அது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா படர்க்கையோட ஒருமையை குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ எந்த சொற்கள் வராது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க கண்டிப்பாக.
ஒருமைப்பன்மை தெரிஞ்சுது அப்படின்னா இந்த சொற்கள் கண்டிப்பாக இதுக்கு இணைப்பு சொற்களாக வராது அப்படின்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பாருங்கள் எல்லா கொஷின்ஸ் அப்படியே ரிப்பீட்டாக வருது, நிறைய கொஷின்ஸு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதனால தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ எல்லாமே அதனால் பார்த்திங்கன்னா பாருங்கள் நிறைய இடத்துல நம்ம உயர்திணை வர இடத்துல நிறைய இடத்துல நம்ம அதனால் தான் பயன்படுத்துவோம். அக்ரிணை வர இடத்துல வேறு சொற்கள் இணைப்பு சொற்கள் நம்ம பயன்படுத்துவோம். கொஷின்ஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா கூட அந்த ஃபோல்டர் இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் 25,000 கொஸ்டின்ஸ்னு. எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க. கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உயர்திணை என்ன அக்ரிணை என்னன்னு ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸாவது சொல்கிறதாவது உங்களுக்கு அதில் கேட்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. புக்கில் இந்த பேஜ் இந்த டாப்பிக்கு இந்த பேஜ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங் பண்ண முடியாது. அந்த வே ஆஃப் அப்ரோச்லாம் இலக்கணத்துக்கெலாம் டாபிக் இந்த புக்கில் இருக்குது, நான் இதை ஃபுல்லாக படிச்சிட்டோம் சார், இந்த கொஷின் கேட்டால் நான் ஆன்சர் பண்ணுவேன், அந்த லாஜிக்லாம் கொஷின் பேப்பர் கேட்க இருக்காது. ஸோ இந்த 25,000 கொஷின் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளே ஒரு நாள் ஸ்கூல் புக்கே வேண்டாம், தமிழ் சிலபஸ் இலக்கணம் மட்டும் வச்சு ஓனாக பார்த்திங்கன்னா கொஷின்ஸே மேக் பண்ணலாம். ஸ்கூல் புக் அப்படியே எடுத்து வச்சுட்டு இலக்கணத்துக்கு மட்டும் தமிழ் நாம்ளே ஓனாக என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸே க்ரியேட் பண்ணலாம். ஒருமை பன்மை சந்திப்பிழையற்ற தொடர், ஒரு தொடர், எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி, வலுநிலை வளாநிலை, செய்வினை செய்பாட்டு வினை, விளைவு தொடர், வினாத்தொடர், வினாச்சொல், இணைப்புச்சொல். இலக்கணத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்கள், 10th புக்கில் கொடுத்துருக்குறாங்க கொழுந்து வகை, கரும்போட நுனிப்பகுதி. கொழுந்து வகை அந்த தேவநாயப்பவனர் யூனிட்டில் அதில் பார்த்திங்கன்னா சண்டு தோகை எல்லாமே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். தாள்னா என்ன, தலைனா என்ன, மல்லி, அதில் தாவர இலைப்பெயர்கள் எல்லாமே உங்களுக்கு அதில் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கொழுந்து வகை அப்படிங்கிறது கரும்போட நுனிப்பகுதி. நீங்கள்லாம் பொங்கல் செலிப்ரேட் நாளைக்கு தை 1, கரும்போட நுனிப்பகுதி பாருங்கள், அதான் பார்த்தீங்கன்னா கொழுந்து வகை. இலக்கண குறிப்பு தருக, இது வியங்கோல் வினைமுற்று. படினா படிக்கட்டு, இன்னொன்று படித்தல். நகைனா ஆபரணம். சிரிப்புன்னு கொடுக்கலாம், இல்லை புன்னகைன்னு கூட கொடுக்கலாம், எல்லாம் ஒரே மீனிங் தான் தமிழில். கூவல் அப்படின்னா நீர்நிலை. இன்னொன்று பள்ளம். உழை அப்படின்னா உழைப்பு, உழைனா சேரு. ஸோ இந்த லா 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 இந்த 3 மயங்கொலி பிழைகள் வேறுபாடு தெரிந்து பொருள் தெரிஞ்சிருக்கணும். லா இந்த லகரம் நகரம் ழகரம்
ரகரம், அந்த ரா அப்புறம் நா, இதில் வரக்கூடிய மயங்கொலி எழுத்துக்கள், அப்புறம் இந்த லா லா லா, இதுக்கு 3க்கும் உங்களுக்கு பொருள் தெரிஞ்சு தான் ஆப்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும். குறில் நெடில், கழனினா வயல், தமிழில் தெரியும் உங்களுக்கு. வயல் அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. நைன்த்து புக்கு, இந்திய தேசிய இராணுவத்தில் பங்குன்னு ஒரு யூனிட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கப்பல் இவர் சுபாஷ் சந்திர போஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட்டும் 2 கூற்றுகளும் சரி. ஸோ பேங்க் உங்களுக்கு வங்கி அட்டை இல்லை அப்படின்னா அலைபேசியின் வங்கி கணக்கு கொண்டு பணம் செலுத்த இயலாதுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேங்க்கில் நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணலாம், டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரும் மொபைல் நம்பர் தெரிஞ்சால் போதும். அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெபிட் மீன்ஸ் டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு பாஸ்புக் கேட்குறது இல்லை, டெபாசிட்டுக்கு மோஸ்ட்லி பாஸ்புக் கேட்குறது இல்லை. நமக்கு அந்த ஸ்லிப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி டெபாசிட்டுக்கு அக்கௌண்ட் ஹோல்டர் ஆர் தேர்ட் பார்ட்டி யார் வேணால் பேங்க்கில் கொடுத்தா அது வந்துட்டு டெபாசிட் ஆகிடுது. பட் வித்ட்ரா பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமு நீங்கள் பேங்க்கில் போயிட்டு வித்ட்ராவல் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அக்கௌண்ட் பாஸ்புக் தேவைப்படும். மீடியான ஊடகம், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு. ஸோ இன்ஸ்கிரிப்ஷனா என்ன, எபிகிராஃபினா என்ன, அதெல்லாம் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹீரோ ஸ்டோன்னா என்ன, அதான் நடுக்கல். இன்ஸ்கிரிப்ஷன், எபிகிராஃபி, ஹீரோ ஸ்டோன் இதெல்லாம் 9th புக்கில் இருக்குது. அந்த தமிழ் அகலாய்வுகள் யூனிட் கீழடி யூனிட்டில் இருக்கும் பாருங்கள். நிறைய பேர் எக்ஸாம் ஹாலில் கல்வெட்டியல் சூஸ் பண்ணுவாங்க. லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், நிறைய பதட்டம் இருக்கும். தமிழ் வேறு 100 கொஸ்டின் எழுதணும், கரெக்டாக எழுதணும், கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு. லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஆயிரும். ஸோ இதனால தான் 2-3 இயர்ஸ் 4 இயர்ஸ் படிக்கிறவங்க மோஸ்ட்லி கிளியர் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 10% தான் இருக்கும் 3-5 மந்த்ஸில் படித்து பாஸ் பண்ணுறதுலாம். அதுவே ரேர் தான். மேக்ஸிமம் 2-3-4 இயர்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லாகவே இது மெமரி ஆகிருக்கும் அதெல்லாம். ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாங்க, தமிழ் 100 கொஷின் போட்டு மேக்ஸும் 25க்கு 20, ஜிகே 75க்கு ஒரு 50 போட்டால் ஒரு 170 வந்துடுது. ஜாப் குரூப் 4 கிளியர் பண்ணிடுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு டைம் ப்ரிப்பேர் இங்கே படிக்கிறவங்க இப்போ ஃப்ரெஷ்ஷராக காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 6 மாதத்தில் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம். ஸோ அப்படிங்கிற தாட்ஸ்லாம் இப்போ ஒன்றும் டைம் ஆகும் உங்களுக்கு இலக்கணம் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க ஒவ்வொரு அப்ரோச்சில் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. கொஸ்டின்ஸ் ஒரு அப்ரோச்சில் இருந்தது அப்படின்னா ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை 6th புக்கில் இருக்குது. இந்த நம்மளுடைய
தாயுமானவர் பாடல்கள் இருக்கும் பாருங்கள், தமிழ் மொழியின் உபநெடுதம் தாயுமானவர் பாடல்களில் கொடுத்துருப்பாங்க. திங்கள்னா நிலவு, ஞாயிறுனா தான் சூரியன், திங்கள்னா நிலவு. திருமறைக்காடு அப்படின்னா வேதாரண்யம். திருமறைக்காடு வேதாரண்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் பிறந்தாங்கன்னு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. டென்த்து புக்கில் இருக்குது. ஆட்டு கூட்டு பெயர்கள், ஆட்டு மந்தை. கல் குவியல், இப்போ தான் நான் சொன்னேன் ஆல்ரெடி. டென்த்து புக்கில் உங்களுக்கு சொற்கள் கொடுத்துட்டு கூட்டு பெயர் கேட்குறாங்க. கல் குவியல், இல்லை ஆப்ஷன்லாம் கருக்குவியல்னு கூட கொடுப்பாங்க. பழக்குலை, இது வந்து இந்த இடத்துல பழம் சொல்லி இதனுடைய கூட்டு பெயர் குலைன்னு கொடுத்துருக்குறாங்க. இல்லை பழம் கொடுத்துட்டு பழக்குலைன்னு சொல்லி அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். இது 6th புக்லேயே இருக்குது. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து. இது உங்களுக்கு படிச்சிருந்தால் மட்டும்தான். சரியான தொடரை தேர்ந்தெடுங்க, பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஃபுல்லாகவே எல்லா புக்கில் எல்லாத்தையும் நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க ஆப்ஷன்ஸு? எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுங்கிறதே தெரியாது, பொருள் தெரியாது, அந்த கதையும் தெரியாது. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. இந்த மாதிரி காமனாக கேட்டாங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு ஒரு சூஸ் பண்ணிடலாம். சப்ஜெக்ட் புக்கில் இருக்கிறது கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும் நீங்கள் ஆல்ரெடி. ஏன்னா சிலபஸ்லேயே இல்லை சார், உரைநடை பகுதியெலாம் நான் படிக்கவே தேவையில்லை, துணைப்பாட பகுதியெலாம் நான் படிக்கவே தேவையில்லை, 10th புக்கில் இலக்கணம் மட்டும் படித்தா போதுமானது, சும்மா டாப்பிக்கு மட்டும் நான் படிச்சுட்டு வந்தால் போதுமானது அப்படிங்கிறதுலாம் இந்த எக்ஸாம் அன்றைக்கி தான் உங்களுக்கு அதனுடைய அவுட்புட் கிடைக்கும். கொஸ்டின் பேப்பரும் பாருங்கள், நம்மளே 25,000 கொஸ்டின் ஷேர் பண்ணுறோம். இதுவும் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. அது எல்லாமே இலக்கணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சிலபஸில் கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம குரூப் 4 மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது. குரூப் 4 குரூப் 2 மட்டும்தான் உரைநடை இலக்கியமே இருந்தது பாஸ்ட் 2-3 இயர்ஸில். ரிமைனிங்கு இப்போ எடுத்து பாருங்கள் பாப்பா, ரிமைனிங் சிலபஸ்லாம் ரிமைனிங் ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸாமோடைய கொஷின் இப்போ நடந்ததோடைய நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்கள். சிலபஸில் எப்படி கொஷின் எப்படி எந்த தமிழ் எப்படி சிலபஸ் ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற குரூப் 4 சிலபஸ் மாதிரி தான் அதுவும் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன உங்களுக்கு தொடரை இந்த பேராகிராஃபு கட்டுரை அது மட்டும் 1 or 2 கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு சில டாப்பிக்கு. அதுக்கும் நிறுத்தற் குறியீடு தெரிஞ்சால் போதுமானது, வேறெல்லாம் இது கிடையாது. கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா இதே தான், நிறுத்தற் குறியீடு வச்சு உங்களுக்கு கட்டுரையில் கேட்க போகிறாங்க. இலக்கணம் தெரிஞ்சது பேராகிராஃப் கொடுத்து இலக்கணம் குறிப்பு கேட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா இலக்கண குறிப்பு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். தமிழ் பொறுத்தவரைக்கும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இலக்கணம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த டாபிக் எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்கூல் புக்கு நல்லா தெளிவாக படித்து பொருள் தெரிஞ்சால் போதுமானது. சரியான தொடர். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. இங்கே பாருங்கள், ஒரு கொடுத்துருக்குறாங்க. ஒரு இலக்கியம் அப்படிங்கிறது வரனா அப்படிங்கிறது உயிரெழுத்து தொடங்கும் சொற்கள் முன்னாடி அதுக்கு வந்து சொற்கள் என்ன சார் வரும் அப்படின்னா ஓர் அப்படின்னு தான் வரும். உயிர்மெய் எழுத்து அப்படின்னா ஒரு அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஓர் இலக்கியம், ஓர் எழுதுகோல், ஓர் ஊட்டி, ஓர் ஊஞ்சல், ஓர் உதகை அப்படி நம்ம சொல்லலாம். உயிரெழுத்து தொடங்கும் சொல்லும் முன்னாடி ஒரு அப்படின்னா ஒரு புத்தகம், ஒரு தேர்வு, ஒரு பாடம், ஒரு நாள், ஒரு பொழுது, ஒரு மாலை பொழுது, ஒரு காலை பொழுது. மாதிரி ஒரு அப்படின்னா உயிர்மெய் எழுத்து தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்த வேண்டும். பாருங்கள், அடுத்தது அதான் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள்.
ஒரு ஓர். ஓர் இரவும் உயிரெழுத்துக்கள் முன்னாடி ஓர், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள், அதனால் நான் அந்த சொற்களுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இவ்வளோதான், இதுதான் இலக்கணம். இந்த மாதிரி நிறையா சொற்கள் நீங்களே சொல்லி பார்க்கலாம். ஒரு ஓருக்கு அந்த மாதிரி சொல்லி பார்க்கும்போது இலக்கணம் நல்லாவே உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு சார் சொன்னார், நம்மளே ஒரு 4 சொற்கள் சொல்லணும், எழுதி பார்க்கலாம் அப்படின்னு எழுதி பார்த்து ஒரு தொடரை க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இலக்கணம் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதில் அதே பாருங்க, அதே கொஷின்ஸ் தான். ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து. ஓர் அழகிய சிற்றூரில் குளம். கு அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து. ஸோ ஒரு குளம் இருந்தது. இதுவும் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. விச்சைனா கல்வி. 10th 11th புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டாபிக், இந்த கொஷின். வெறுப்புனா மலை. 10th புக்கு 11th 12th இந்த மாதிரி சொல்லும் பொருளும் கேட்குறாங்க. அதுவும் 11th 12th யாரும் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸு. புக்கே இல்லை சார் இருக்கிறாங்க கேட்டால். ஸோ இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் க்ரியேட் பண்ணிட்டாங்க 6 to 10th மட்டும் புக்கை வரி வரியாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்தால் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம் அப்படின்னு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் க்ரியேட் ஆயிடுச்சு அந்த மாதிரி. கோவிட் எப்படி 1 or 2 year ஆச்சோ அதே மாதிரி தான் அந்த எக்ஸாம்ஸு பேட்டர்ன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுல்லாக அவேர்னஸ் வரதுக்கு 2-3 years ஆயிரும். ஏன்னா இன்றைக்கி பாப்புலேஷன் அதிகம், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அதிகம், நிறைய பேர் நிறைய மாதிரியான கைட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது எதையுமே நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸோட ஓன் திங்கிங். உரு இச்சொல்லின் பொருளை தேர்வு செய்க. உரு இச்சொல்லின் பொருளை தேர்வு செய்க. உரு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. பரினா குதிரை. நீங்கள் ஏஇ எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் இருக்கிற எக்ஸாம்ஸ் எதாவது டிஎன்பிசி இல்லை அதர் தென் டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரிலேட்டடாக எக்ஸாம்ஸ் வேறு எல்லாருமே தமிழ் எலிஜிபிலிட்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வெறும் நம்மளுடைய கிளாஸை மட்டும் இந்த 25,000 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாவே போதுமானது. ஸோ நீங்கள் குரூப் 4க்கு மட்டும்தான் ஸ்கூல் புக் எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ நம்ம இன்னும் கொஷின்ஸ் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறோம். உங்களுக்கு குரூப் 4 தாண்டி குரூப் 2 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுக்குமே இந்த 25,000 கொஷின்ஸை நீங்கள் நம்ம டிஸ்கஷன் பண்ணுறதே போதுமானது. ஸோ இதிலே நான் இலக்கணம்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு ஓர் வினைச்சொல்னா என்ன, இணைப்பு சொல்னா என்ன, இந்த மாதிரி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கொஷின்ஸ் எடுத்துடலாம். நீங்கள் நிறுத்தற் குறியீடு அது 6 to 10th புக்கு இலக்கணம் மட்டும் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் ஓரளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஃபைனலாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு 40 கொஷின்ஸ் 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் 100க்கு. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல அப்படிங்கிறது ஒருமைப்பன்மை தான். இதுவும்
புத்தகம் அப்படிங்கிறது யாரை குறிக்குது, அவன் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த தொடரை ஈஸியாக நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த தா வந்தா தூ நா வந்தா அந்த மாதிரிலாம் படிச்சிடாதீங்க இலக்கணத்தை. ஒருமை பன்மை தன்மை முன்னிலை படர்க்கை அறிந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வேறு ஒருத்தர் ஷார்ட்கட்ஸ்லாம் வேறு சொல்கிறாங்க தமிழ் இலக்கணத்துக்கே. தமிழ் இலக்கணத்துக்குலாம் ஷார்ட்கட்ஸே கிடையாது. எந்த சப்ஜெக்ட்டுக்குமே ஷார்ட்கட்ஸ் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ராங்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சிட்றாங்க. பட் அது எல்லா இடத்துலையும் நமக்கு அப்ளை பண்ண முடியாது, எல்லா இடத்துலையும் அது ஒர்க் ஆகாது. மேக்ஸ்லேயே பாருங்கள், செகண்ட் ஆர்டர் பாலினாமியெல்லாம் நீங்கள் ஷார்ட்கட்ஸில் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் இல்லாத ஒரு ஈக்குவேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்புறம் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும்? ax² + bx + c = 0 இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஒரு சில ஈக்குவேஷனுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். x = -b + or -√b² - 4ac/2a. எப்படி ஷார்ட்கட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் உங்களுக்கு? ஏதோ ஒரு சம்முக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக சப்ஜெக்ட் நாலேஜ் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து லாஸ் யார் ஆகுன்னா டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டு லாஸ் ஆகுவாங்க. ஸோ மற்றவங்களும் அந்த மாதிரி வந்துட்டு இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணி அந்த வேலை போனாங்க அப்படின்னா எங்கேயோ ஒன்று மாட்டிக்குவாங்க. ஆனால் நூல் எழுதுனது யாருமே அந்த மாதிரிலாம் டிஃபைனே பண்ணல. இப்போ நம்ம நூல் எழுதி வச்சுவங்கள தான் இந்த மாதிரி நம்ம இப்படி ஷார்ட்கட்ஸு இப்படி அப்படிங்கிறோம். நூல் எழுதுனவங்க யாருமே அந்த மாதிரி சொன்னதும் கிடையாது. எழுதுறவங்களும் சரி, கண்டுபிடிப்பு டெக்னாலஜி எதுலையுமே அந்த மாதிரி வந்து டிஃபைனே பண்ணலை. ஸோ இதை படித்து இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுறவங்க தான் அந்த மாதிரி, தெரியாதவங்க தான் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணி அந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டுட்டு வராங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஜிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஷார்ட்கட்ஸ் விட. லாஜிக் தெரிஞ்சதுனாவே உங்களுக்கு அது லாஜிக்காக தான் நீங்கள் படிக்கணும் இல்லையா. ஷார்ட்கட்ஸ் கொண்டுட்டு வரீங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஜிக் தெரியாமல் நீங்கள் ஷார்ட்கட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது எனி சப்ஜெக்ட். ஓகே, ஒரு சில மெமரைஸ் பண்ண முடியாதுக்கு நீங்கள் ஓகே இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஒரு சில கான்செப்ட்டுக்கு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஒரு சில ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ லெட்டரு பி A to Z இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஓகே. ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. பட் கான்செப்ட்டுக்கெலாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது ஷார்ட்கட்ஸு. அது இந்த மாதிரி இலக்கணம் மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்டே நீங்கள் வந்து ஷார்ட்கட்ஸ் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ண முடியாது. கொஸ்டின் நம்பர் 48 பாருங்கள். ஹிப்பாலஸ், இதுவும் 9th புக்கில் ஒருமைப்பன்மை தான் கேட்குறாங்க. ஹிப்பாலஸ் அப்படிங்கிறது என்னது? ஒரு மனிதர் அப்படின்னா உயர்திணை. Yes, at read the passage carefully. Write the answer correctly. பேசேஜை ரீட் பண்ணுங்கள். இந்த பேசேஜ் இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் சரி இப்போ சிலபஸில் இருக்குது. பேசேஜை ரீட் பண்ணி அந்த ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது.
எஸ், காமராசர் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் பேசேஜை ரீட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் எழுதிடலாம். இன்கேஸ் இந்த மாதிரி பேசேஜ் கொடுத்துருக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் கிளியராக ஆப்ஷன்ஸ் எடுங்க. நீங்கள் இலக்கண குறிப்பு அப்படியே பேசேஜை படித்து அந்த வேர்டுக்கு அப்படியே இருந்து எடுத்துடாதீங்க. இலக்கண குறிப்பு அப்படின்றதுன்னா அதுக்கு என்ன ஆன்சராக வருமோ அதை சூஸ் பண்ணுங்கள். பேசேஜிலே இருக்கிறது சார் அந்த வரிகள் இந்த வேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்து நோட் பண்ணிடாதீங்க. நீங்கள் வேறு எதாவது டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய மைய கருத்து அந்த மாதிரி இது கொஷின் கேட்குறாங்க. நேர்மையை உணர்த்துகிறது. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். ஓகே, இதெல்லாம் ஜென்ரலாக அந்த பேசேஜில் இருக்கும் உங்களுக்கு ரீட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு காமராசர் செய்த உதவி பணத்தை கொடுத்தார். பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுகலாம் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்து 4 கொஷின்ஸ் 4 சரியான இணையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு கொடுத்து பிரித்தெழுதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வல்லினம் சொற்களை பிரிக்கும்போது எப்படி ஃபார்ம் ஆகும் தெரிஞ்சு வச்சுக்கணும். வல்லினம், மெல்லினம், இடையினம். இடைச்சொற்களில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், நேற்று அந்த கொஷின் கேட்டிருப்பேன். பொய் அகற்றும் என்னும் சொல்ல 5th புக்கில் இருக்குது. இதெல்லாம் சரி, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக்ஸில் நிறைய பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பார்த்தீங்கன்னா ஆன்சர் நிறைய பேர் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. கொஸ்டின்ஸே பாருங்கள் நீங்களே. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பார்த்தீங்கன்னா கொஷின் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லாஜிக்காக தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், கொஷின் நம்பர் 56. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்டில் எப்படி இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 4 to 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. 4 to 5 கொஷின். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே உங்களுக்கு இலக்கணம்லாம் நிறைய கவர் ஆகுது. நம்ம 8th 9th படிக்கிறதுலாம் அங்கே லோயர் லெவல்லே கொடுத்துருக்குறாங்க. 4th புக்கு பாருங்கள், 4th புக் எடுங்க, 5th புக் எடுத்து படிங்க பார்ப்போம். தமிழில் இது உங்களுக்கு இணை சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரிணை, எதிரிணை, செரியிணை. இந்த சொற்கள் 5th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 4th ஸ்டாண்டர்ட்லேயே இலக்கணம் நிறைய பகுதிகள் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. தன்மை முன்னிலைப்படுறக்கையெல்லாம் 4th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 4th ஸ்டாண்டர்ட்லேயே பன்மை முன்னிலைப்படுற ஒருமைப்பன்மை தன்மை முன்னிலைப்படுறக்கையெல்லாம் தெரியாமனால தான் அவங்க ஸ்டாண்டர்ட் போக போக பாஸ் பண்ணிடலாம். தமிழ் மீன்ஸ் ஒரு ஸ்கோரிங் எக்ஸாமில் 35 மார்க்ஸ் 45 மார்க்ஸ் கிளியர் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வரும்போது அதுக்கு ஃபுல்லாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுற அளவுக்கு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. இல்லைன்னா அந்த இடத்துல அங்கே எழுதி மீன்ஸ் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க் ஸ்கோர் பண்ணிடுறாங்க அந்த ஸ்டாண்டர்டில்.
ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு. இது 6th புக்கில் இருக்குது. ஓகே, மோர் தென் 55 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமைனிங் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம்.